வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்மளோட விஷ்ணு இருக்காரு. இன்னைக்கு என்ன பேசுறாரு பார்ப்போம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிறதுல ஹைப்பர் ஃபோக்கஸ், ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே விஷயத்த ரொம்ப ஷார்ப்பா ஃபோக்கஸ் பண்ணி பண்றது, பல்வேறு இடங்கள்ல கவனத்தை சிதற விட்டு பண்றது. இது 2க்கும் என்ன வித்தியாசம்? இத செய்யறதுனால என்ன பிளஸ், மைனஸ்? சரி, நான் சொன்ன மாதிரி, இப்போ பர்ட்டிகுலரா ஒரு பர்ட்டிகுலர் உங்க லைஃபு கேட்குறீங்களா? இல்ல பர்ட்டிகுலர் டாஸ்க்கு கேட்குறீங்களா? லைஃப்க்கு. லைஃபுக்கு. லைஃபுக்கு இந்த டேவிட் எப்ஸ்டன் சொன்ன மாதிரி, ம். ரேஞ்சுங்கிற புஸ்தகத்துல நான் சொன்ன மாதிரி, யூ ஹேவ் டு ட்ரை வேரியஸ் திங்ஸ். ம். அதுக்கப்புறம் எதுல உனக்கு ஈடுபாடு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு செட் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபெடரரும், தோனியும் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பட் இதெல்லாம் நீ ஸ்கில்லெல்லாம் கற்றுன்ட்டு இதுதான் கேம் அப்படின்னு டிசைட் பண்ணுறச்ச யூ வில் ஹாவ் டு கம் டு ஹைப்பர் ஃபோக்கஸ். ஓகே. ஸோ அப்போ முதல்ல ஸ்கேட்டர்ட் ஃபோக்கஸா எல்லாத்தையும் பார்க்கணும். உனக்கு எது வருங்கிறத பார்க்கறதுக்கு அந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் வேணும். ஓகே. அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ ஒரு விஷயத்தை கற்றுன்றதை இன்னொரு இடத்துல லேட்டிஸ் நெட்ஒர்க்குன்னு சொல்லுவோம். ம். ஒரு பர்டிகுலர் டிசிப்ளினில் கற்றுன்றதை எடுத்து இன்னொரு டிசிப்ளினில் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ் பண்ணிவிட்டு தென் யூ பிகம் ஒன்ஸ் யூ டிசைட் டு பிளே சம்திங் யூ பிகம் ஹைப்பர் ஃபோக்கஸ். இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் தான் நீங்கள் லைஃப்பில் ஒர்க் பண்ணணும். இப்போ நீங்கள் சூரிய லென்ஸை ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் மூலமாக சன்னை ஒரு பேப்பரில் போட்டிங்கன்னா பற்றிக்கும். எஸ். தட் இஸ் தி லேசரே அதான் லேசர் பிரின்சிபல். ஸோ தி மோர் the sunrays can burnங்கிறது அதான் எக்ஸாம்பிள். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இன் லைஃப் அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கணும். பட் தட் ஸ்கேட்ரிங் இஸ் டு கிவ் யூ அன் லேர்னிங் ஆஃப் வாட் டு டூ. புரியுது சார். ஓகே. இப்போ பல வாட்டி உங்களுக்கு பல சேல்ஸ் வித்தன்னா நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து நீங்கள் பண்ணுறது வேறு. பட் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் இன்கிரைண்டாக எனக்குள்ளே வந்திருக்கும். ஸோ இதை நம்ம யோசித்து பண்ண மாட்டேன். அப்படி ஒரு ஃப்ளோவில் அதுவாக நடக்கும். அது இட்ஸ் ஸோ இன்கிரைண்டு, அது அப்படியே நடந்து முடிஞ்சிடும். ஸோ யூ கேனாட் நான் ஒரு கிளைண்ட்டை பார்த்து இப்படி அதெல்லாம் பேச முடியாது. இதெல்லாம் நோ வாட் எவர் ஐ ஹவ் டாக்ட் ஓவர் தி டேஸ் இஸ் கான் இன்சைட் மீ டு சச் அ பாயிண்ட். ஐ கேன் டூ அன் எலிவேட்டர் பிச். அவருக்கு அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ வேணும்னா என்னால் ஒரு எலிவேட்டரில் போகிற டிஸ்டன்ஸில் அதை கன்வின்ஸ் பண்ண முடியும். இப்போ எலிவேட்டரில் ஒரு லெவலோ 2 லெவலோ போகிறோம்ல, அந்த பீரியட் என்கிட்ட அவர் பேசினார்னா ஐ கேன் கன்வின்ஸ் ஹிம். அப்படியேனா இது இட்ஸ் பீன் so many techniques which I learned over years has been distilled into me. அப்போ ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எந்த வயசு வரைக்கும் இருக்கலாம் சார்? வயசுங்கிறது பொறுத்து இருக்குல்ல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கில் செட்ஸ். ஹவு மெனி ஸ்கில்ஸ் ஹவ் யூ அக்வயர்ட். உங்கள் லேட்டஸ்ட் நெட்ஒர்க்கில் எந்த ஸ்கில்ல தூக்கி போடுறீங்க. ஸோ இட் இஸ் ரிக்வயர்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் அட் 40 டு லேர்ன். நீங்கள் ஸ்கில்ஸை 40 வயசில் ஆரம்பிச்சு அண்ட் யூ கேன் டூ இட். அண்ட் ஒன்ஸ் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீச்சல் கற்றுக்கிற மாதிரி யூ டோன்ட் ஃபர்கெட். என் கேஸே எடுத்துக்கோங்க. 37 ரிட்டையர் போகிறோம், ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் போகிறோன்னு. 49 ஐ கம் பேக். ஐ ஹவ் டேக்கன் அ 12-year பிரேக், ரைட்? பட் 12 வருஷம் கழிச்சு இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு டூ தி ஹோல் திங். யூ ஹவ் சீன் மீ டூ இட் ஃபார் யூ ஆல்சோ. It's very easy for me to just like that I can do it. On the flip I can hit it too. Because அது எனக்கு உள்வாங்கி இருக்கிறேன் எல்லாத்தையும். இது எப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ இருக்குது. இர்ஃபான் பத்தானோட பையனும் கவாஸ்கரும் கேட்சிங் ப்ராக்டிஸ் ஆடுவாங்க இன்ஸ்டாகிராமில். அதை இர்ஃபான் பத்தான் தான் ஷேர் பண்ணியிருக்கிறான். அந்த பையன் எப்படி இல்லாமல் த்ரோ அடிப்பான், அவன் கேட்ச் பிடிச்சினே இருப்பான் கவாஸ்கர். ஏன்னா அவனுக்கு 75 வயசானாலும் வாட் ஹீ லேர்ன்ட் ஹவு டு கேட்ச் அண்ட் ஸ்லிப் இஸ் இன்கிரைண்ட் இன் ஹிம், ரைட்டா? ஸோ நீங்கள் ஸோ ஹீ வில் பி ஏபிள் டு குயிக்காக சைஸ் அப் பண்ணி குயிக்காக ஆரம்பிச்சு. யூ மே பி ரஸ்டி ஃபார் சம் டைம், ஐ மே பி ரஸ்டி.
ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லாமல். பட் வித்தின் நோ டைம் யூ வில் கெட். அந்த ஃபார்முக்கு வந்துட முடியும். அண்ட் இட் இஸ் நான் நிறைய ப்ராடக்ட்ஸோட ஒர்க் பண்ணதுனால, சர்வீசஸோட ஒர்க் பண்ணதுனால, என்ன ப்ராடக்ட் என்ன சர்வீஸ் இருந்தாலும் என்னால் மாற்ற முடியும். ரைட். இப்போ இதில் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஸ்கேட்டர் ஃபோக்கஸில் நான் என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது, தோனியோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில் வந்து இஸ் தி ஹவு நாட் டு கீப் விக்கெட்ஸ் தான் தோனி. தோனியோட விக்கெட் கீப்பிங் ஸ்டைல் வந்து ஃபுட்பாலோட கோல் கீப்பர் இன்ஃப்ளூயன்ஸ்டு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இட் இஸ் நாட் அ கிளாசிக் விக்கெட் கீப்பிங் கேம். பட் அதையே அவனே சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல, எனக்கு இது கம்ஃபர்டபுள்னு. தட் கேம் ஃப்ரம் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ட். நீங்கள் அதை பண்ண முடியாது. இப்போது ஸ்கேட்டர் ஃபோக்கஸில் ஒரு விஷயத்த இதுதான் அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற அந்த 10,000 hour ரூல் சொல்லுவீங்களா சார்? ஸோ ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்க்கு மேலே இந்த 10,000 ரூலை உட்காத்தினா உங்களை பிடிக்கவே முடியாது. ஸோ என்னுடைய ஸ்கில் செட் என்ன அப்படிங்கிறத ஸ்கேட்டர் ஃபோக்கஸில் வச்சு அதை கண்டுபிடிச்சிட்டா யூ ட்ரை அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் எது உங்களுக்கு வருது, அதுக்கப்புறம் அது மேலே 10,000 hour ரூலை வச்சோம் அப்படின்னா அன்ஸ்டாப்பபிள் தான். அன்ஸ்டாப்பபிள். ஓகே சார், டன். ஸோ இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் அண்ட் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறத ஒருத்தர் அவருடைய லைஃப்பில் இப்போ எந்த ஏஜில் ஹைப்பர் ஃபோக்கஸ்க்கு வரணும்னு ஒன்று இருக்குல்ல சார்? அப்படி ஒன்றுமே கிடையாது. தெர் இஸ் நோ அது மாதிரி ரூலே கிடையாது. ஏன்னா இந்த கேள்வியை வந்து தத்துவ பேச்சிலேயே ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க. அது ஏஜுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் சொன்னேன் 37 ரிட்டையர் ஆகிட்டு 49 ரீஸ்டார்டட். ஸோ ஏஜ் இஸ் ஒன்லி எ நம்பர். ஓகே சார், டன். ஸோ ஹைப்பர் ஃபோக்கஸாக ஏன் இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஸ்கேட்டர் ஃபோக்கஸில் என்ன பண்ணணும், முடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் உங்களை நீங்களே அன்ஸ்டாப்பபிள் ஆக்கிக்கணும். டு பி குட் அப்படி சொல்கிறேன். டு ஆர்டினரி லேர்ன் டு குட் யூ ஹவ் டு பி ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ட். ஃப்ரம் குட் டு கிரேட் யூ ஹவ் டு பிகம் ஹைப்பர் ஃபோக்கஸ். ஓகே சார், ஃபைன், வண்டர்ஃபுல். ஸோ ஆர்டினரி டு குட் இஸ் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ், குட் டு கிரேட் இஸ் ஹைப்பர் ஃபோக்கஸ். ஓகே சார். ஸோ உங்களுடைய விஸ்டமை இந்த விஷயத்தில் இவ்வளோ நாள் நீங்கள் கற்றுக்கிட்ட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அனுப்புங்க, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அனுப்புங்க, அவங்கள அதை பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு வாட்டியும் நாங்கள் வீடியோ போடுறச்சோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம்.
தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.